அங்கே ஆக்சுவலி இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் அவங்களோட எய்ம் என்ன அப்படின்னா, என்னென்னலாம் வந்து இந்தியா காந்தி என்றவர் வந்து ஒரு நூல் மாதிரி இந்தியாவில் வேறு வேறு சமூகம், வேறு வேறு ஜாதி, வேறு வேறு மதம், வேறு வேறு மாநிலங்கள் எல்லாத்தையும் சேர்த்து கட்டின அந்த கதம்பத்தை உருவாக்கின ஒரு நூல் வந்து காந்தி. நேரு அவர்களும் அதில் உண்டு. இந்த காந்தி நேரு இவர்களோட புகழை வந்து மறக்கடிக்கணும், மக்கள்கிட்ட இருந்து அதை வந்து நீர்த்து போக வைக்கணும் என்ற செயல் வந்து அவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க. தவறான கருத்துக்கள் ஏதோ ஒரு பாடப்புத்தகத்தில் நாங்கள் சொன்னதாக வந்து கேட்டிருக்கோம். காந்தி வந்து வயிற்று வலி வந்து தான் செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி தவறான கருத்துக்களை பரப்புறது. வருங்கால தலைமுறைக்கு காந்தியை பற்றிய அருமைகளை தெரியாமல் அழித்து விட வேண்டும் என்பது இவருடைய கருத்து. அதனால் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் என்பது எல்லாருக்கும் தெரியும். அது மகாத்மா காந்தி என்ற பேர் வந்து பட்டி தொட்டி எல்லா இடத்துலையும் ஒலிக்குதுன்றதுனால அந்த மகாத்மா காந்தி பேருக்கு பதிலாக இவர்கள் கையில் எடுத்திருக்கும் ராம்னு சொல்றதா ராமன் சொல்ற அதை வைத்து ஒரு வன்மத்தோடு செயல்பட்டு இருக்கிறார்கள். அவங்க பேரை மாற்றினது வேணா ஒரு பக்கம் இருக்கலாம், அந்த சட்டத்தை கூட அந்த சட்டம் என்பதையே அழித்துட்டாங்க. அதை உருக்குலைத்து அதனுடைய நீர்த்து போக வைத்து மக்களுக்கு நலமான கொரோனா காலத்தில் உயிர் நாடியாக இருந்த அந்த திட்டத்தை அப்படியே சிதைத்து விட்டார்கள். அதைத்தான் நாங்கள் பெருசாக இதில் பார்க்குறோம். இப்போ கூட வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் எங்களுடைய மாநில தலைவர் அறிவுறுத்தின்படி பல கட்ட போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இது கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெறுவோம். இதில் பெரிய புரட்சி நடக்கும். திரும்பவும் மகாத்மா காந்தி என்ற பெயர் கண்டிப்பாக வரும். 25 நாள் எக்ஸ்ட்ரான்றது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு அதாவது மக்களை ஏமாத்துற வேலை. உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா 20 நாள் ஏற்றுற மாதிரி ஏற்றிட்டு உள்ள என்னெல்லாம் நடந்திருக்கு பாருங்க. அது முன்னாடி வந்து கண்டிப்பாக அந்த 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 சட்டத்தோட இது என்ன, மத்திய அரசு காசு கொடுத்துருது, மாநில அரசு நீ வேலையை கொடு, இதான். இப்போ இவன் என்ன பண்ணுறான், மத்திய அரசு காசு வந்து 60% தான் கொடுக்கும். அப்போ என்ன ஆயிடுதுன்னா, மாநில அரசு வேலை கொடுக்குறவன் எப்படி அதை வந்து உறுதிப்படுத்துவான்? அவன் காசு அவன் ஏற்கனவே மாநில அரசுகள் நிதி சுமையில் தள்ளாடிக்கிட்டு இருக்குது. அதனால் இது வருங்காலத்தில் நீங்கள் பாருங்கள் ரொம்பவே உபயோகம் இல்லாமல் போயிடும். அதை நாங்கள் தடுப்பதற்காக தான் இந்திய தேசிய காங்கிரஸ் பல நிலைகளில் பல கட்டங்கள் எடுத்துக்கொண்டிருக்குது. முக்கியமாக மக்களும் உணர்றாங்க. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் அப்படி என்பதே இந்தியா முழுவதும் தெரியப்பட்ட ஒரு திட்டம். அது ஒரு சட்டம். அது கண்டிப்பாக மறுபடியும் கொண்டு வரப்படும். ஜோதி பொன்னம்பலம், தென்சென்னை மத்திய மாவட்ட தலைவர்.